பெரும் பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவை அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணோம். அன்பு தீபம் இணைந்து சங்கமமோ, அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமோ. வார்த்தைகளிலே வாழ சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாடும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே மனிதருக்கு அளிக்கும் இணையற்ற பலி புனித நிகழ்விலே அன்பு தீபம் இணையமேந்தி சங்கமமோ, அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமோ. தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா+ தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya+, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Velankani are watching the same. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கடவுள் யார் என்று நமக்கு வெளிப்படுத்தினார். அவரை சார்ந்தவர்கள் அவரோடு இணைந்து அவரது அன்பை பெறுபவர்கள். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு அவருடைய ஆசீரை பெற வந்திருக்கிற நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறோம். அன்னை மரியாள் வழியாக நமக்கு அனைத்து ஆசீரையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டுமென்று மன்றாடுவோமாக. நம்முடைய குற்றங்களுக்காக மனவருந்தி இறைவனது மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறை நிகழ்வை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்தருள்வீராக. உமோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரசு, அந்தியோக்கியா வரை சிதறிப்போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறை வார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு, சிரேன் ஆகிய இடங்களை சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரும் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள்செயலை கண்டு மகிழ்ச்சியடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சந்திக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவர் அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 87 பதிலுரை பாடல் பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள்
எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். இறையினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். இறையினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது, எல்லாரின் உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பர். இறையினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். இறையினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் ஜெருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர்.
அவற்றை என் தந்தை கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருத்தலத்தில் கூடி வந்து அன்னை மரியாள் வழியாக ஆசிரை பெறுவதற்காக நாம் அனைவரும் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் காத்திருக்கிறார். நமக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி யோவான் நற்செய்தி ஆகும். ஆகவே யோவான் நற்செய்தி ஒரு சிறப்புமிக்க நற்செய்தி. அங்கே ஆழமான இறையுறவு, அதற்கும் மேலாக கடவுளை யார் என்று ஆண்டவர் இயேசு அடையாளம் காட்டுகிறார். இன்றைய சமூகம் எப்படிப்பட்டது? சுயநலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, சுய லாபம் பார்க்க வேண்டும் என நினைக்கிறது. தங்களை பற்றி மட்டும் நினைக்கின்ற அந்த உலகிலே கடவுள் அளவு கடந்த அன்பை விதைக்க வந்தார். அந்த அன்பிலே வாழ நம்மை அழைக்கிறார். ஒரு கதை ஒன்று ஆங்கில இலக்கியத்திலே இருக்கிறது. ஹாப்பி பிரின்ஸ் என்ற அந்த கதையை எழுதியவர் ஆஸ்கர் வெல்டே என்பவர். ஒரு ஊர், அழகான ஊர். அந்த ஊரிலே ஒரு சிலை வைக்கப்படுகிறார். அந்த சிலையின் பெயர் ஹாப்பி பிரின்ஸ். வானகத்திலே ஒரு உரையாடல். வானதூதர் அழைக்கப்படுகிறார். உலகிலேயே சிறந்த 2 பொருட்களை பெற்று வர வேண்டும் என்று வானதூதர் கட்டளையிடப்படுகிறார். இந்த வானதூதர் அலைந்து கொண்டிருக்கிறார். இந்த சிலைக்கு அருகிலே ஒரு குருவி தன்னுடைய அந்த இனத்தை விட்டு, கூட்டத்தை விட்டு இங்கே தங்கிவிடுகிறது. அந்த சிலையை பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அந்த சிலை சொல்லுகிறது, இந்த ஊரில் துன்பப்படுபவர்களெல்லாம் யார் என்று பார்த்து வா. இந்த சிலையானது அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதன் கண்கள் நீலக் கண்களால் பதிக்கப்பட்டிருக்கிறது. உடம்பெல்லாம் பொன் இதழ்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த குருவி பார்த்து வந்து சொல்லுகிறது, இவரெல்லாம் துன்பப்படுகிறார்கள். என்னுடைய கண்களை எடுத்துப்போ, என்னுடைய உடலில் இருக்கிற அந்த பொன்னாலான இதழ்களை எல்லாம் எடுத்துப்போ, அவர்களுக்கு கொண்டு போய் கொடு என்று சொல்லுகிறார். எல்லாம் முடிந்து விட்டது. அந்த சிலையினுடைய அழகு போய்விட்டது. இப்பொழுது அவர்கள் அதை தூக்கி போடுகிறார்கள், எரித்து விடுகிறார்கள். ஆனால் அந்த இளவரசனுடைய இதயம் மட்டும் எக்கினால் ஆனது. அது மட்டும் அப்படியே இருக்கிறார். இந்த வானதூதர் பார்க்கிறார், இந்த குருவியும் இறந்து விடுகிறார். இந்த குருவியையும் அந்த இதயத்தையும் எடுத்துக்கொண்டு கடவுளிடத்திலே செல்கிறார் என்று அந்த கதை முடிகிறது. கடவுள் மகிழ்ச்சி அடைந்தார் என்று சொல்லப்படுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை கேள்வி கேட்கிறார்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று வள்ளுவர் சொல்கிறார். இவர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். நாங்கள்
எத்தனை காலம் காத்திருப்பது? ஹவு லாங் we should wait என்ற கேள்வி. நீர் மெஸ்ஸியாவா? அந்த கேள்வியானது how long you annoy or provoke us என்று அங்கே விளக்கலாம். அப்படி என்று சொன்னால் அவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். ஆண்டவர் இயேசுவை பார்த்தவுடன் அவர்கள் இந்த கேள்வியை ஏன் கேட்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு கலிலேயா பகுதியிலே வேலை செய்தார், பொதுப்பணி செய்தார், நற்செய்தி அறிவித்தார். அங்கே அவர்கள் நம்பினார்கள். இப்பொழுது எருசலேம் நோக்கி வருகிறார். அவ்வாறு எருசலேம் நோக்கி வருகின்ற பொழுது இவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவை ஏற்க மனமில்லை. ஏனென்றால் அவர்கள் சொன்னார்கள், இது கடினமான போதனை. எதிரிகளையும் மன்னிக்க சொன்னார், கடினமான போதனை. அன்பு காட்ட சொன்னார், கடினமான போதனை. பாவிகளை தேடி சென்றார், கடினமான போதனை. ஆண்டவரது பணி ரேடிக்கல் மிஷன், ஒரு புரட்சிகரமான பணி என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் செயல்கள் பேசின, அவருடைய வாழ்க்கை பேசியது. இறந்தவர்கள் உயிர் பெற்றார்கள், குருடர் பார்வை பெற்றார்கள், பசியினால் வந்தவர்கள் பசி ஆற்றப்பட்டார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது மீட்பை கொடுப்பதற்காக. ஆனால் இன்னும் ஒருபடி மேலாக இயேசு யார் என்று சிந்திக்க அவர்களை அழைத்தார். ஆனால் அவர்களுக்கு அது புரியவில்லை. ஆண்டவர் இயேசு கூறுகிறார், என்னுடைய மந்தை எனக்கு செவிசாய்க்கும். இந்த 10ஆம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் இயேசு நல்லாயன் என்ற அந்த தலைப்பிலே சொல்லப்படுகிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய குரலை கேட்பவர்கள் அவருடைய சீடர்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய உடனிருப்பை அனுபவிப்பவர்கள் இயேசுவினுடைய சீடர்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய சீடராக கடைசி வரைக்கும் வாழ்பவர்கள் இயேசுவின் சீடர்கள். ஆகவே அவர்கள் கேட்ட பொழுது, அந்த கேள்வியை கேட்ட பொழுது, நீர் மெஸ்ஸியாவா என்று கேட்ட பொழுது அவர்கள் மனம் கடினமாக இருந்தது. இதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மார்க் எழுதின செய்தி 10வது அதிகாரம் 29வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, என் பொருட்டும் நற்செய்தின் பொருட்டும் வீடுகளையோ சகோதர சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக பெறுவார்கள். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதற்காக அனைத்தையும் இழந்தவர்கள் சீடர்கள். புனித ஜான் நியூமேன் என்பவர் சொல்கிறார், அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தை பின்பற்றியவர், முன்பு பிரிவினை சபையில் இருந்தவர். துன்பங்கள் தொடர்கதையாக வரும், துன்பங்கள் தொடர்கதையாக வரும், ஆனால் மட்டற்ற மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்று சொன்னார். ஆகவே ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் ஆண்டவர் இயேசுவோடு இருப்பார்கள். அந்த சீடர்கள் யாருக்கு செவி சாய்க்கிறார்கள்? ஆண்டவர் இயேசுவுக்கு செவி சாய்க்கிறார்கள். அதனால்தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், எனக்கு செவி சாயுங்கள். ஆனால் எனக்கு செவி சாய்ப்பவர்கள் என்னை அனுப்பிய தந்தைக்கு செவி சாய்க்கிறார்கள். என்னை காண்பவர் தந்தையை காண்கிறார் என்று யோவான் செய்தியிலே 14வது அதிகாரம் 9வது வசனத்திலே படிக்கிறோம். நான் அவர் விரும்புவதை செய்கிறேன். 4வது அதிகாரம் 34வது வசனம். ஆகவே கடவுள் யார் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். யோவான் செய்தியிலே இந்த மூவொரு கடவுள் என்பதை சுட்டிக்காட்டி ஆழமாக அதை மனதிலே பதிக்க வேண்டும் என்று நற்செய்தியாளர் விரும்புகிறார். ஆகவே அந்த இறை மகன் எப்படிப்பட்டவர்?
33 ஆண்டுகள் கீழ்ப்படிந்து இந்த உலகத்திலே வாழ்ந்தவர் ஆண்டவர் இயேசு. அது எங்கே ஆரம்பிக்கிறது? யோவான் நற்செய்தியிலே முதல் அதிகாரம், லூக்கா நற்செய்தியிலே முதல் அதிகாரம் 37வது வசனத்திலே, கடவுளால் இயலாது ஒன்றுமில்லை என்று சொன்ன பொழுது, தூதர் சொன்ன பொழுது, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று அன்னை மரியாள் கூறினார். அப்பொழுது ஆரம்பிக்கிறது. எங்கே முடிகிறது என்று பார்த்தால், யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 30வது வசனத்திலே, ஆண்டவர் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை திறந்தார். ஆகவே நாம் காண்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே தந்தைக்கு கீழ்ப்படிந்தார் என்பதை பார்க்கிறோம், தந்தையை காட்டினார் என்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளிலே, துன்பங்களிலே சோர்வடைந்து நிற்கின்ற வேளையில் ஆண்டவர் நமக்கு கூறுகின்ற அருமையான இந்த செய்தி, கடவுள் எப்படிப்பட்டவர்? கடவுள் அவருடைய வழி தனி வழி. அவர் உலகோடு ஒட்டி இருக்கிறார். அவரையும் உலகையும் பிரிக்க இயலாது, என்னையும் கடவுளையும் பிரிக்க இயலாது, தந்தையாகிய இறைவனையும் என்னையும் பிரிக்க இயலாது என்று அந்த நம்பிக்கையை பெறுவதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்தது, நம்மை அன்பு செய்கின்ற இறைவன் நம் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டவர். பன்மையிலே வாழ்கின்றவர் நாம் அல்ல, மாறாக ஒருமையிலே வாழ்வோம். கடவுள் என்னை அன்பு செய்கிறார், தனிப்பட்ட விதத்திலே அன்பு செய்கிறார், என்னுடைய இன்ப துன்பங்களிலே பங்கெடுக்கிறார். ஆண்டவர் கட்டாயப்படுத்த மாட்டார். அவர் குரல் என்னுடைய செவிக்கு கேட்கும். அவர் என்னோடு பேசுகிறார், என்னுடைய உள்ளத்திலே பேசுகிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த தந்தையை நமக்கு காட்டியவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. புனித எரேமியாஸ் இவ்வாறு கூறுகிறார், Father made all things, that is by his word and his wisdom, by the Son and the Spirit, so to speak are his hands. மகனும் தூய் ஆவியானவரும் தந்தையினுடைய இரு கரங்களாக செயல்பட்டு இந்த உலகை ஆசீர்வதிக்கிறார்கள், மீட்கிறார்கள், புனிதப்படுத்துகிறார்கள். உங்களையும் என்னையும் கடவுள் புனிதப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே அவர் என்னை அறிவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறாரு, என்னுடைய மந்தை என்னுடைய குரலை கேட்கும். அந்த குரல் நம்முடைய செவிகளிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளை நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், நம்மீது பாசம் கொண்டவர். மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வயதான பெற்றோர் பசியோடு இருக்கிறார்கள், பிள்ளைகள் பசியோடு இருக்கிறார்கள், வாய்ப்பில்லாமல் எத்தனையோ பேர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இளம் வயதினர் வழிகாட்ட முடியாமல் அல்லது வழிகாட்டுவதற்கு ஆளில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் கடவுள் நம்மை பார்த்து அன்பு காட்டுகின்ற அந்த இதயத்தை நீங்களும் பெற வேண்டும் என்று நம்மை பார்த்து சொல்கிறார். நான் பல காலம் அல்ல, ஒரு 6 ஆண்டுகள் கல்லூரியிலே பணியாற்றினேன். அதற்கு பிற்பாடு பங்குத்தளத்திற்கு வந்தேன். அப்பொழுது ஒரு இளைஞனிடத்திலே வந்தேன். அந்த கல்லூரியிலே நான் படித்தேன் என்று சொன்னேன். அங்கே நீங்கள் பயங்கரமாக இருந்தீர்கள், இங்கே வந்து பார்த்தால் ரொம்ப பதுசாக இருக்கிறீங்க, ரொம்ப கனிவாக இருக்கிறீர்கள் என்று அவன் சொன்னான். நான் சொன்னேன், அங்கே உன்னுடைய வாழ்க்கை வெற்றி தோல்வி அங்கே நிர்ணயிக்கப்படுகிறது, அவை அப்படி தான் இருக்கணும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே
அன்பு காட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த இறைவன் தொடர்ந்து ஒவ்வொரு கடவுள் வழியாக நாம் இறைவனுடைய ஆசிரை பெறவும், அன்னை மரியாள் வழியாக ஆசிரை பெறவும் இன்றைக்கு மன்றாடுவோமாக. சகோதர சகோதரிகள், என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவுபெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்ற
ஆகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்து அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஒழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இதனுக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணு தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதிய கனிவுடன் அருளும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முழந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவ நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். தூணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வேறேது சொந்தம்? என்னை தேடினார், அன்பென்னும் சிறகினுள் என்னை மூடினார். மனிதரில் என்னை தேடினார், அன்பென்னும் சிறகினுள் என்னை மூடினார். வேறேது சொந்தம்?
மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு உலக வாழ்விலும் அது அருள் உதவி அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கியனின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடையில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலாம். வரம் பெற்றும் தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, our Lady of Velankani. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது.